மக்களே, இந்த டிவிகே ஸ்டாம்பிட் பற்றி நம்ம பேசினோம்னா ரொம்பவே ஒரு துக்ககரமான விஷயம். அதாவது என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் இறந்தவங்களுக்குலாம். அதாவது யார் காரணம்? நிறைய பேர் வந்து ஆளுங்கட்சி தான் காரணம், டிஎம்கே காரணம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து டிவிகே தான் காரணம், விஜய் சார் வந்துட்டு அவங்க டீம் சரியாக பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. முக்கிய காரணம் வந்து நம்மளோட மக்கள் தான். குழந்தைங்க, அதாவது 6 குழந்தைங்க இறந்துருக்காங்க 1 to 10 வயசில், 10 வயசுக்குள்ளே அந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஸோ இது யாரோட தப்பு? குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு மேஜரான ஒரு ரேலிக்கு கூட்டிகிட்டு போகலாமா? நம்மளோட தப்பு. ப்ளஸ் செகண்ட் வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு நிறைய பேர் கூடுற இடத்துல ஆக்சிஜன் லெவல் நிறைய கம்மியாகுமாமா. 3வது வந்து தலைவர் விஜய் வந்து 8:30 மணிக்கு நாமக்கல்ல ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா. பட் 8:30 மணிக்கு அவர் வந்து சென்னையில் தான் கிளம்புனாரு. மதியம் 2:30 மணிக்கு தான் நாமக்கல்லே முடிச்சிருக்காரு. ஸோ நாமக்கல்ல முடிச்சுட்டு அங்கேருந்து கரூருக்கு வந்து 2:30 மணிக்கு போயிருக்கணுமா, ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமா. பட் ஸ்டார்டட் ஸ்பீச் அட் அரௌண்ட் 7:30 ப்ளஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. எதனால அந்த டிலே அப்படின்னு சொல்லி தெரில. மக்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து காத்திருக்காங்க. ஏன்னா 3-4 hours. ஸோ அதில் வந்து அவங்க டயர்டாக இருப்பாங்க, நகர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாம் பேக்டான பிளேஸில் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரப்பே இறந்துட்டாங்களாமா. ஏன்னா அங்கே மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க, ஆக்சிஜன் லெவல் கம்மியானதுனால. ஸோ அவங்க கொண்டு வரப்பே இறந்து தான் கொண்டு வந்தாங்களாமா. ரேலி அந்த இடம் வந்து வேலுச்சாமிபுரம் கரூரில் வந்துட்டு. ஸோ இட்ஸ் வெரி வெரி நேரோ ரோட். ஸோ அதில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ டிவிகே தரப்புல வந்து அந்த கேட்ட இடமே வேறு கவர்மெண்ட்டை. ஸோ அவங்க வந்து லைட் ஹவுஸ் ரவுண்டான ஒரு இடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 4 வழி சாலை. ஸோ 4 வழி சாலை அப்படிங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக அவங்க எஸ்கேப் ஆகிருக்க முடியும். பட் இது வந்து ரொம்ப நேரவான ரோடு. ப்ளஸ் வந்து உழவர் சந்தை, பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி இடம்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாருமே ப்ளேம் கேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆளுங்கட்சி டிஎம்கேயோட தப்பு, டிவிகேயோட தப்பு, டிவிகே ஷுட் ஹவ் ஹேண்டில் இட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களாகிய நம்ம என்ன பண்ணோம்? குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த ரேலிக்கு யாராவது போவாங்களா? ஃபஸ்ட்டு இவ்வளோ கூட்டமாக நடத்துக்கு நம்மளோட தப்பு தானே. மக்களாகிய நம்ம இந்த தவறுக்கு முதல் பொறுப்பை ஏற்றுக்கணும். குழந்தைங்கள இந்த மாதிரி இடத்துக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகாதீங்க. பெண்கள், அது கர்ப்பிணி பெண்கள், வயதான பெண்கள் போகாதீங்க. கவர்மெண்ட்டும் டிவிகே அடுத்து நடக்கிற ரேலிஸ் கண்டிப்பாக ப்ரிகாஷன் மெஷர்ஸ் நிறைய எடுப்பாங்க. மக்களாகிய நம்மளும் ரொம்ப ரொம்ப பொறுப்போடு நடந்துக்குவோம். ஸோ இறந்த குடும்பங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்கள். கேர்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும்.